திரைப்படத்துறையோட லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை விரல் நுனியில வச்சிருக்கிறவர் தான் கமலஹாசன். தான் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கலங்கிற ஏக்கம் உண்டு. அந்த ஏக்கம் தான் அவரை சினிமால அத்தனை தொழில்நுட்பங்களையும் கைதேர்ந்தவரை தான் உருவாக்குச்சு. நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில கமலஹாசன் திரைத்துறைக்கு வரல. அவரோட ஆசை எல்லாமே இயக்குனர் ஆகணும்னு தான் இருந்தது. ஆனா அவர் இயக்குனராகி இருந்தா நல்ல திரைப்படங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா சிவாஜிக்கு பிறகு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல, இந்தியா சினிமாக்கே கிடைக்காம போயிருக்கும். பேசும் சினிமா வந்து 55 ஆண்டுகள் கழிச்சு தான் பேசாத படத்துல நடிச்சு சாதனை படைச்சார் நடிகர் கமலஹாசன். அந்த படம் தான் பேசும் படம். தமிழ் சினிமால பாலசுந்தர், பாரதிராஜா, மணிரத்னம், பாலு மகேந்திரான்னு அத்தனை ஜாம்பவான்கள் கூடயும் பணியாற்றிய கமல் ஏன்னு தெரியல மகேந்திரன் கூட மட்டும் படம் பண்ணவே இல்லை. எழுத்தாளர் சுஜாதா, சந்தான பாரதி, ரமேஷ் அரவிந்த், கிரேசி மோகன் இவங்க எல்லாருமே கமலஹாசனோட நெருங்கிய நண்பர்கள். மெட்ராஸ் பாச பேசி நடிக்கிற வெகு சில நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர். அதே போல நாகேஷ் மற்றும் மனோரமாட்டையும் கமலஹாசனுக்கு அதிக பாசம் உண்டு. தான் தயாரிக்கிற தன்னோட படங்கள்ல இவங்க 2 பேரும் கட்டாயம் இடம் பிடிப்பாங்க.